கிணத்துல தான் குளித்தோம். ஆனால் தண்ணி இப்போ கீழே போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு இருக்கிறது தலைவர் போட்டு அப்படி தள்ளி பார்த்து நொங்க வெட்டியாச்சு. நல்லதே இல்லை அது மிதிக்க. ஆனால் இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம். என்ன வண்டினா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். நல்லபடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே எங்கே இருக்கோன்னா காட்டுக்குள்ளே இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நொங்கு வெட்டி நொங்கி சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம பையன் பார்த்தீங்கன்னா நம்ம சாயர்ஜி மரம் ஏற போகிறேன். நாங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோவில் காட்டுறோம். டவுஸ் எல்லாம் ஓட்டுக்கிறீங்க கட்சியெல்லாம் ஏறு 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் மேல பையனை புடிச்சு உத்தர வாங்குறாங்க. நடிக்கிறேன். இது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம். ஏறு எதுக்கு அது இங்கே அறுவாள் டீ இன்னொரு அறுவாள் இல்லைங்களா வீட்டில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பனை மரத்தில் வெட்டினோம். அந்த பனை மரம் ஃபுல்லாக நொங்கு ஃபுல்லாக கடுக்காயிடுச்சு. ஒரு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு பக்கம் போயிட்டுருக்கோம். நல்லா நொங்கு நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம மாஸ்டர் தான் இப்போ நம்மளுக்கு நொங்கு வெட்டி தருவார். நொங்குகளின் மாஸ்டர் நம்ம சேகரிச்சு. நொங்குனா நாங்கள் தான் நொங்கு பயலகடா. மாற்றி வெட்டி போடாங்க, அதான் பிரச்சனை. அப்போ போட்டோம் திங்கவே முடியும் திண்டுங்க. அந்த கசகசனுக்கு மழை யாருது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே சுற்றி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரி இருக்காது. எல்லாமே அந்த கல்லாட்டா இருங்க, சாப்பிடவே முடியாது. தேங்காயாட்டா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வேறு ஒரு மரம் தேடிட்டு இருக்கோம். அங்கே மரம் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஒரு மரத்துலேயும் நொங்கு இல்லை. எல்லாமே அந்த காயெல்லாம் முத்திடுச்சு. அங்கே ஒரு இருக்குது, அங்கே அது தெரிய மாட்டேங்குது. பசங்க போயிட்டு இருக்குது. இது வாங்க போயிட்டு அங்கே வெட்டும்போது நம்மளுக்கு தண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெட்டும்போது நம்மளுக்கு தோல்வி. அதில் ஒரு குலை தான் நல்லா இருந்துச்சு. அது அப்படியே ஒன்று தான் சாப்பிட்டோம். சரி வாங்க போய் வெட்டுவோம். மேலேயே ஒன்று பிச்சு வெட்டி 10 போட்டு அவர் போடும். மேலே போனாலும் தெரியும்டா, போட்டுதான் தெரியும். இது வரைக்கும் ஏறி பார்த்தாலும் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு நொங்கு வெட்டுறக்கு போகிறோம். ஏன்னா இங்கே நொங்கே கிடையாது. வண்டி எடுத்தாச்சு, நல்லா வண்டி எடுத்துட்டாங்க போல. ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ராஜேஷோட தோட்டத்துக்கு தான் வந்துருக்குறோம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, கிணத்துல குளிக்கிற வீடியோ. இந்த கிணத்துல தான் குளித்தோம். ஆனால் தண்ணி இப்போ கீழே போயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம சேகரிச்சு இப்போ இந்த மரத்தில் இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நொங்கு. பார்த்தீங்கன்னா நொங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குதுன்ட்டான் சேகரான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு போடுறக்கு போயிட்டு இருக்கிறது தலைவர். சரி வாங்க பார்க்கலாம் போடுறது. புரியல ஒன்று தான் இருந்துச்சா? முடிக்கூடு போட்டு கீர் மாற்றி போட்டு கிடக்குது. என்னது ஒரு பேசுற போயிட்டு தெரியுது. அது ஒன்று கொண்டாது ஏறு. அறுவாள் எடுத்து வீசு. ஆட்டு உளுந்து ஓடிடு. பிடிக்க முடியாது. ஓடிச்சு. ஆட்டு இன்னொரு ஆட்டு அது வந்துருச்சு. அவ்வளோதான் அவளோட ஃபேமிலியவே அழிக்க போகிறது. இன்னொன்று
பின்னாடி வந்துக்கிறா சோங்கிறா இப்படி அடிக்கலாமே மெதுவாச்சி மெதுவாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டான மேலே இருக்குது கத்தி மாதிரி வந்தால் போய் நம்மக்கிட்ட காற்று கீத்துக்கு குழந்துட்டு போயிடுறோம். கிணத்துக்குள்ள போகுது. சூப்பர் சூப்பர். ரூம் இருக்குது. நீ அடியில எங்க போயிட்டு போட்டு எரிஞ்சு போறா. நல்லா கை தானே நல்லா இருக்குது. அடி பழந்துச்சு இங்க வச்சுட்டு நான் முதல்ல சொன்னேன் தானுங்கிட்ட இங்க இருக்கிறது போட்டு தேட்டுக்கிறா. அங்க என் காடு முதல்ல சொன்னேன் இங்க இருக்குன்ட்டு. ஏதாவது பின்னாடி வீடியோ எடுக்கணும் மோட்டர் மேலே பார்த்து இப்பனு நல்லா இருக்கா? கண்ணு குஸ்து இது அது வேற வம்பு. இல்ல இல்ல போடு. அது வராது. அதெல்லாம் வெட்டல. அதே மாதிரி இழுத்து போட்டு வெட்டிக்கோ. வெட்டியோ அது நல்லா இருக்கும். அப்படி இழுத்து போட்டுக்கோ. அங்க போகாது. நமக்கு ஆச்சு. நீ திங்கிருக்கலாம் ஓரளவுக்கு கொட்டைக்கு போல வெட்டி விட்டுக்கோ. அவ்வளோதான். அதே மாதிரி இழுத்து போட்டு கொண்டு வராது. அப்படியே இழுத்து அது வேற வெட்டு. அந்த பக்கம் தள்ளி விடு. அப்படி தள்ளி விடணும். போது வெட்டு. அதான் ஃபுல்லாக மொட்டை அடிச்சாச்சு. மரத்தவே மொட்டை அடிச்சிட்டாங்க. நம்ம சாயத்தையும் இறங்கியாச்சு. ஃபுல்லாக ஓலையெல்லாம் சேவ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஓலையும் யூஸ் ஆகும். அதனால் ஓலையை சேவ் பண்ணிட்டுருக்குறாங்க. வெட்டியாச்சு. சாப்பிட்டு பின்னாடி போடுங்க. அப்போ எடுத்துக்கலாம். அவர் ஃபுல்லாக வெட்டி வச்சுட்டு இருக்குள்ளே அதில் பாதி இவனே விளாசிருக்கா. என்னது ஃபுல்லோ நொங்க வெட்டியாச்சு. இப்படி பண்டு பண்டு ஏழாவது எட்டாவது படிக்கிறேன். அப்போ வெட்டணும். அப்போ தான் இங்கே வந்து வெட்டணும். அதுக்கப்புறம் இப்போ தான் வெட்டுறோம். நீ ஏன் ஏழாவதுனா இப்போ நான்லாம் குழந்தையானா? ஏமா இதுக்கு மேலே வெட்டி வந்து இப்படியே உட்காந்து வெட்டி சாப்பிட்டு ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஒரு வீரன். நீங்கள் வீரன் ப்ரோ. வெட்டிட்டு வந்து கொடு. நீங்கள் சாப்பிடுங்க. மரத்தை பாரு. மரம் இப்போ எப்படி மரம் பாரு. எப்படி அழகாக இருக்குது. நீட்டாயிடுச்சு. நொங்கு தான் சம்மர் டைமில் நொங்கு கொடுக்குது. சம்மர் டைமில் நொங்கு கொடுத்துருக்கு. ஓலைக்கு ஓலையும் கொடுத்துருக்கு. என்ன வேணும்? சாப்பிடு சாப்பிடுங்க ராஜேஷ். சாப்பிட்டு பாரு எப்படி டேஸ்ட் சொல்லுச்சு. புளிப்பா இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்குது. நல்லாவே இல்லை. அது மிதிக்க இப்படி சொல்லக்கூடாது. நல்ல வேலை எதுவும் மிஸ் பண்ணல.
ம் அதனால் ஒன்றும் வாங்கிட்டு வரல. அப்பா இப்போ ஏதாவது வாங்கிட்டு வரலன்னு கேட்குற போகுது. நீயே பதில் சொல்லி. நாங்கள் குழந்தைய எடுப்போம், நாங்கள் வாங்கிட்டு வாங்க. டேஸ்ட் ஆகுது இனிப்பாக்கு தானே. நாங்கள் குழந்தையா வாங்கிட்டு வரலின்னு கேட்குறப்போ கேட்டுச்சுல குழந்தை. இப்போல்லாம் கேட்க மாட்டோம், பத்திரிக்கா இருந்தோம். எங்களுக்கு வந்துருக்குறோம் குழந்தை வந்து அன்றைக்கி 5-6 நாளைக்கு முன்னே வீசின்னு ஒருத்தன் வந்து தெரிஞ்சா இருந்தாலும் போயிட்டா நொங்கு கரெக்டாக தான் இங்கிற பக்கம்டா மூஞ்சி எடுத்து வந்துருச்சு. சரியான டேஸ்ட். அஜில் முடி இருந்தாலும் போகாத கொடுக்கலாம். ம் கொடுவாக்காரரை காட்டிடு. கொடுவாக்காரர் நம்ம நல்லா நினைக்கிறேன். அறுவாள் குறுக்கா கூடாது. எங்க என்னது இதெல்லாம் திங்க வேண்டியதுதானே. தின்ன மாட்டி இந்த பக்கம் வைங்க. இது நல்ல ஒரு உள்ளடிக்கு அடிக்குமா ஓட்டை இல்லை இல்லை இது தொப்பா நீ இதில் என்ன அடிக்கிட்டு இருக்கிற சட சடன்னு எவ்வளோ சாப்பிட்டுக்கிறேன் மறண்டா இங்கே பயங்கரமா இருந்துச்சு. தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க. கடையில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயிறு வலி வந்துடும். வயிறு வலி வந்து இது ரொம்ப கடிச்சாயிடுச்சு. 10 சாப்பிடலாம். அதுக்கு மாதிரி சாப்பிட்டீங்க வயிறு வலி. குழந்தைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது கொடுத்தா தான் குழந்தைக்கு நல்லது. அங்கே எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ குழந்தையா? கடையில் போய் வாங்கினீங்கன்னா எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் கட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் சுதார்கிட்ட வாங்கிட்டு வைக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரினா அந்த மாதிரி மண்ணை காணும். தண்ணி பக்கமாக இருக்கும். இது வெட்டு நல்லா இருக்குது. இதோ இந்த மாதிரி போகுதா தண்ணியாட்டம். உனக்கு இந்த மாதிரி தான் குழந்தைக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே பாரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சா. இந்த மாதிரி தான் கடையெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடணும். இந்த மாதிரி தண்ணி வருது பாரு. அப்படி தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. எப்படி தண்ணி வருது. இந்த மாதிரி தண்ணி ஆக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி கடிசாக்கிறத இந்த மாதிரி வீட்டில் போட்டிங்கன்னா வாங்குற கூட வாங்க மாட்டாங்க. வாங்காமல் போனால் நல்லது. லாஸ் ஆகிரும். அவ்வளோதான். உண்மையாக கடையில் விற்கிறதெல்லாம் கடுக்காயாக விற்பாங்க. நீங்கள் அதை எடுத்து போய் சாப்பிட்றீங்க. ஆனால் அது நல்லதே கிடையாது. பாவங்க தொழிலாளர்களெல்லாம் கெட்டு போவாங்க. அதுக்குன்னு எங்கே போய் தேர தண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் பேக்க பண்ணக்கூடாது. அப்போ வந்துடும். அவங்க குழந்தை வீட்டிலேருந்து அப்புறம் ரெண்டு வந்துடும். குழந்தை கூட்டி வந்து வாங்கி சாப்பிடுச்சு. குழந்தையாங்க திங்குது அது. திங்குது. டூ பேசிடு அப்புறம் இந்தோ சொல் நல்லது சொல். நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்கள் நான் நல்லதாக பண்ண மாட்டேன். அவையில நல்லதாக வந்துச்சாராங்க ஜி. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோலுக்கு இல்லை, இது தோல் தான் ரொம்ப சத்து இருக்குது. எனக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்ட வயிறு வலிக்குன்னு சொல்கிறாங்களே. அது வைட்டமின் பி. வயிற்று வலிக்கு நல்லது. வயிற்று வலிக்கு நல்லது. உள்ளக்கிற புழுவுகளை கூட சத்து போகும். டாக்டர் சொல்கிறாரு கேளுங்க. டாக்டர் தனியத்தினா கசக்கிறதுலையும் உனக்கு கசக்கு லைட்டா. ஆனால் கசக்குன்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது எட்டிங்க தண்ணி வேணால் வரும் ஃபுல்லாக அடிக்கிட்டா. இதோ இந்த மாதிரி இருக்கிறதா சாப்பிடணும். நம்ம குழந்தைகளுக்கு நீங்களாம் எல்லாரும் இப்படி சாப்பிடணும். எப்படி தண்ணி ஜாத்துன்னு போச்சு. ஐயோ அந்த சைஸான வெட்டு எல்லாம் தண்ணியாக இருக்குது. திங்கிறதுக்கு போர் அடிக்குது. நாங்களும் இந்த மாதிரி இருக்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இந்த மாதிரி இருக்குதுல்ல வில்லேஜில் இருக்கிற பசங்க ஆஃப் பண்ணியாதே. மூஞ்சி வில்லேஜில் இருக்கிற பசங்களாம் நாங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மூஞ்சி தேய்ச்சுக்குவாங்க. மூஞ்சியெல்லாம் தேய்ச்சா ரொம்ப நல்லது. தேய்ச்சி வர பிடிச்சிக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. காற்று பார்த்தீங்கன்னா பலமாக அடிக்கும். மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். காற்று சமமாக காற்று அடிச்சிட்டு மழை வர போகுது. போகலாமா?
போகலாமா? இது எதுக்கு நொங்கு ஒன்று செய்யலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம். என்ன வண்டினா R15. எப்படி நல்லா இருக்குதா? R15 காடு மாரில விட்டு ஓட்டலாம், நல்லா ஜம்மு போகும். இந்த R15 எடுத்து போய் ஆனால் பசங்களுக்கு கூட ஓட்டு தேய சரியாக போயிருந்துச்சு. ஒரு வண்டி நொங்கு வண்டி ஒன்று ரெடி பண்ணிட்டுங்க. ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட நொங்கு தான். இருங்க சுற்றி காட்டுறேன் வண்டியில். அவ்வளோதான் முடிச்சுட்டு மரத்தையும் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். காற்றடிக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு 6 நொங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோங்க. நம்ம நொங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கவங்க எல்லோரும், பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இவ்வளோ வெயில் காலமாக இருக்குது, அதனால் நொங்கு அப்புறம் இளநீ இந்த மாதிரி நிறைய கிடைக்கிற இடத்துல வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா காய் அப்படின்னு பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி, ஓகே. இன்னொரு நாள் வீடியோ எனக்கு திரும்ப விடைபெறுது. உங்களை சிரிக்கதம்பா எப்பவும் சிரிச்சிட்டாங்க, சிரிமாடு தம்பிக்கு எப்பவும் சிரிச்சிட்டாங்க. சரி, ஓகே. என்னடா பாப்பா.